திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கோபூஜை செய்வது எல்லா விதங்களிலும் நன்மைகளை பெற்றுத்தரும். குறிப்பாக உடலில் ஏற்படும் நோய்களை கோபூஜை நீக்கும். மிகவும் குறிப்பிட்டு சொல்வதென்றால் மன உளைச்சல், ஒவ்வாமையால் ஏற்படும் பாதிப்புகள் போன்றவற்றை நீக்கும். ரமணரை ஒருவர் பார்க்க வந்திருந்தார். அவருக்கு தோல் வியாதி. எங்கெங்கோ சென்றும் குணமாகவே இல்லை. அவர் பெரிய தொழிலதிபர். அவர் பல்வேறு பாவ செயல்களையும் பலரை காயப்படுத்தியும் உள்ளார். அதனால்தான் இந்த தோல் வியாதி என்று கூறி அவரை மாட்டுத் தொழுவத்தில் ஒரு மண்டலம் பணியாற்றச் சொன்னார். மாட்டிற்கு புல் போடுவதிலிருந்து சாணத்தை சுத்தம் செய்வது வரை எல்லாமே செய்யச் சொன்னார். ஒரு மாட்டை மட்டும் கையிலேயே பிடித்து கொண்டு மேய்த்து வா என்றும் சொன்னார். அந்த 48 நாட்களுக்குள் அவரது தோல் வியாதி சரியாகிவிட்டது. ஒரு தேயிலை தோட்ட முதலாளிக்கு தொழுநோய் வரத் துவங்கியது. அவர் தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்தது, பிறன்மனை கவர்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தவர். அவருக்கு பரிகாரமாக 5 பசுக்களை வாங்கி வீட்டில் பராமரித்து அதிலிருந்து கறக்கும் பாலை ஏழை எளியவர்களுக்கு வழங்கு. மேலும் ஒரு காராம் பசு வாங்கி சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பசுக்களை பராமரித்து பசுவை தானமாக கொடுத்த பின்னர் தொழுநோய் கட்டுப்படுத்தப்பட்டது. அழுகத் துவங்கிய விரல்கள் வளரத் துவங்கின. அதுபோன்ற ஆற்றல் பசுவிற்கு உண்டு. காராம் பசு என்றால் அதன் காம்புகள் மிகச் சிறியதாக இருக்கும். மற்ற பசுக்களிடமிருந்து இவை வேறுபடும். எல்லா புல்லையும் உண்ணாமல் தேர்ந்தெடுத்து சில புற்களை மட்டுமே உண்ணும். அதன் பால் அதிக சுவையுடையதாக இருக்கும். அதிக சக்தி கொண்டதாகவும் இருக்கும். அந்த பாலுக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு. பழைய சிவாலயங்களில் எல்லாம் பார்த்தால் ஓரிடத்தில் சிவலிங்கம் புதைந்து கிடந்திருந்தது. அந்த இடத்தில் காராம்பசு பால் சொரிந்தது. அதை பார்த்த மேய்ப்பவன் ஊரில் போய் சொல்ல அங்கு தோண்டி பார்த்தால் சிவலிங்கம் இருப்பது தெரிய வந்தது போன்ற இதிகாசங்கள் இருக்கின்றன. தேவ ரகசியங்களை கண்டுபிடிக்கும் ஆற்றலும் காராம் பசுவிற்கு உண்டு. தெய்வீக சக்தியை அறியும் ஆற்றல் படைத்ததால் தான் பசுவை கோமாதா என்றும் அழைக்கின்றோம். எவ்வகையில் பார்த்தாலும் தெய்வீகத்தன்மை வாய்ந்த பசுவிற்கு பூஜை செய்வது மிகவும் சிறந்த செயல் என்று சொல்லி, நாமும் பசுவிற்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை, உணவுகள் போன்றவற்றை கொடுத்து பசுவை கொண்டாடுவோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.